ஆளுயர கண்ணாடி. இது ஒரு திகில் கதை. இரவு 2 மணி இருக்கும். எனக்கு யான்னு தெரில, திடீர்னு தூக்கமே வரல. ரூமுக்குள்ளே படுத்துக்கிட்டு இருந்தேனா திடீர்னு முழிச்சுக்கிட்டேன். வீட்டில் எல்லாருமே தூங்கியிருப்பாங்க. ஆனால் நானும் அவளும் மட்டும்தான் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் அவளை பார்த்தேன், அவளும் என்னை பார்த்தா. நான் அவளை பார்த்து சிரித்தேன். ஆனால் அவள் என்னை பார்த்து சிரிக்கவே இல்லை. ஏன்? ஒருவேளை கோபமாக இருக்காளா? இவ்வளோ பெரிய வீட்டில் என்கிட்ட பேசுகிறதுக்கு இருக்கிற ஒரே ஆள் அவள் தான். அவளும் பேசலைன்னா நான் யார்கிட்ட தான் போய் பேசுறது? நான் துணுக்குட்றேன். சமீபத்தில் நான் அவகிட்ட தப்பாக எதுவும் நடந்த மாதிரி எனக்கு தெரியலையே. எதுவும் கோவமாக கூட அவகிட்ட நான் பேசலையே. ஒழுங்காக தானே பேசிக்கிட்டு இருந்தேன். அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எதுவுமே நடந்துக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அப்படி இருக்க ஏன் அவன் என்னை பார்த்து சிரிக்க மாட்றா? மறுபடியும் அவளை பார்த்து சிரித்தேன். இந்த முறையும் அவள் சிரிக்கலை. பதிலுக்கு என்னை பார்த்து முறைச்சா. சிரிக்கிறப்போ அழகாக இருக்கிற அவள் முகம், முறைக்கிறப்போ பா கருணா கொடூரமாகவும் இருக்குது. ஏன் அவள் என்னை பார்த்து சிரிக்க மாட்றா? ஏன்? அவகிட்டே கேட்டுருவோம். நான் பார்த்து கொண்டிருந்த நிலை கண்ணாடியில் ஏதோ குறைபாடு ஏற்பட்டிருக்கு போல இருக்கு. நான் வேறு கண்ணாடி தான் வாங்கணும். அப்போ தான் அவள் என்னை பார்த்து சிரிப்பாளோ என்னவோ. எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கொண்டேன்.